நம்ம தொடர்ந்து யாக்கோபு நிருபத்திலிருந்து நம்ம காரியங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். சில நம்ம தியானித்த தலைப்போ இல்லை உங்களுக்கு ஏதாவது காரியம் ஞாபகம் இருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். விசுவாசம் சோதிக்கப்படும், பரீட்சிக்கப்படும் சொல்லி பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் சுயமா நம்ம போய் உழக்கூடிய சோதனைகளை குறித்து பார்த்தோம். அடுத்து விசுவாசம் கிரியையில வெளிப்பட வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். அதுபோல சில காரியங்களை ஆலோசனையாக யாக்கோபு இந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம முதலாவது அதிகாரத்துல 26வது வசனம் வாசித்தோமானால், உங்களில் ஒருவன் தேவ பக்தி வீணாய் இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு பக்தி உள்ள மனுஷன், தேவ பக்தி உள்ள மனுஷன், அவனை எப்படி நம்ம அடையாளம் கண்டு கொள்வது என்று சொல்வதை விட, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னா நம்முடைய வார்த்தைகளும் சரி, நம்மளுடைய செயல்களும் என்ன பண்ணும், அதை ஆண்டவருடைய வார்த்தையை ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும், அதை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்தினாதான் அது உண்மையான தேவ பக்தியா இருக்கும். அதுல முக்கியமாக இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நாவை அடக்காமல். ஏன்னா எல்லாம் நம்ம இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு நாள் சொன்ன நம்ம ரூட் காஸ், அதாவது அதோடைய ஆரம்ப புள்ளின்னு போய் பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறது என்னதுதான், நாவு. எதனாலனா அதுதான் என்ன பண்ணுது, நம்மளுடைய இருதயத்துல இருக்க அந்த ஒருவேளை மாம்ச சிந்தையா வெளிப்படுகிறதோ சரி, சாத்தான் கொண்டு வருகிற ஆலோசனையை நம்ம ஏற்றுக்கொண்டு மாம்சத்துல வெளிப்படுத்துகிற காரியத்தினால வருகிற பிரச்சனைகள் தான் என்னது பெரும்பாலும். ஏன்னா சண்டை போடுறவங்க கூட என்னது, அடிதடி பண்றவங்க கூட மனுஷங்க என்ன பண்ணிடுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு அவங்க கிட்ட சண்டை போட வேண்டியிருக்கும். ஆனா வாயில என்னது சில வார்த்தைகள், சிலது என்னது, அதாவது உருவம் இல்லாத வார்த்தைகள்னு சொல்லலாம். எப்படி நம்மளோட செய்கைகளே சில விஷயத்த என்ன பண்ணுவோம், கன்வே பண்ணுவாங்க. ரெண்டு விஷயம் இருக்குல்ல, அதாவது நம்ம இப்போ ஒருத்தங்க கிட்ட பேசணும், ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்ஷன்லேயும் என்ன பண்ண முடியும் நம்மளால. ஆமா, உடம்பு ஃபுல்லா அசையாம தான் இருக்கும், ஆனா அந்த கண்ணு வாய் சில மூஞ்சில் உள்ள பாவனை வச்சு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க நினைக்கிறத என்ன பண்ணிடுவாங்க, அந்த பக்கத்துல கடத்தி விட்டுருவாங்க. அப்போ அதனால வருகிற விளைவு பார்க்கும்போது பெரிய ஆபத்துள்ளதாக இருக்கிறது. இங்க நம்ம யாக்கோபு இந்த 3வது அதிகாரத்துல பார்க்கும்போது நாவை குறித்தும் பேசுகிறார். அதாவது நம்மளுடைய வார்த்தைகள், போதனைகளை குறித்தும், நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை குறித்தும் பேசுகிறார். இந்த நாவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு சொல்யூஷனையும் ஒரு பதிலையும் என்ன பண்றாரு அவர் இங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்ம முதலாவது வாசிப்போம், 17வது வசனத்தை வாசிப்போம் 3வது அதிகாரத்துல. ம் 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 ஆமா, பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்று இங்க ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். நம்ம நீதிமொழிகள்லயும் நிறைய காரியங்கள் ஞானத்தை குறித்து தியானிக்கிறோம், அப்படித்தானே? அந்த ஞானம் பரத்திலிருந்து வந்தாதான் அது என்னது உண்மையான ஞானம். உலகத்துல உள்ள ஞானம், உலக மனிதர்கள் பார்க்கிற ஞானம் அழிவுக்கு நேராக கொண்டு போறதா இருக்கிறது. ஆனால் நமக்கு பரத்துல இருந்து வருகிற ஞானம் நம்மை ஜீவனுக்கு நேராக கொண்டு போகிறதா இருக்கிறது. அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் நம்ம இன்னொரு இடத்துலயும் பார்க்கிறது, இயேசுவே என்னது அந்த ஞானமா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப அவரை நம்ம முழுமையாய் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வார்த்தையும் சரி, செயல்களும் சரி என்ன செய்யும், மாறும் என்று நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம முதலாவது வசனம், முதல் பகுதியை நம்ம 1-2 வசனம் பார்க்கும்போது நம்ம பார்க்கிற காரியம் போதகர்களுக்கு, இல்லைன்னா என்னது போதனை செய்ய விரும்புகிறவர்களுக்கு குறித்து ஒரு ஆலோசனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பார்ப்போமானால், என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்களாய் ஆகாதிருப்பீர்களாக. எத்தனை பேர் இங்க போதகர்களாக இருக்கிறீங்க? 2 விஷயம், ஓகேவா? எல்லா காரியமும் ஒரு ரோல் ஸ்பெசிஃபிக்கா, இல்லைன்னா ஒரு வேலையை சார்ந்ததாக இருந்தாலும் அது மூலமாகவும் தேவன் நமக்கு காரியங்களை என்ன பண்ணுவாரு, பயிற்றுவிக்கிறவராக இருக்கிறார். அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு பக்கம் யாரு போதிக்க விரும்புகிறாங்களோ அவங்களுக்குடைய காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு என்னது, இன்னும் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து நீங்க என்ன பண்ணுங்க, நானும் போதகராவேன் என்று சொல்லி கொண்டு இருக்க வேண்டாம் என்று நம்ம இங்க பார்க்கிறோம். ஏன், ஒரு ரோல் வரும்போது, ஒரு பொறுப்பு வரும்போது, இல்லைன்னா எப்படி சொல்லலாம், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், ஒரு பதவி வரும்போது அதோடு கூட உங்களுக்கு பொறுப்பும் என்னது
அதிகமா இருக்கிறது. அப்போ ஒருவேளை இப்போ நம்மளுடைய கான்டெக்ட்ல நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்துப்போம்னா, போதனை என்று சொல்லும்போது என்னது? மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்குற இன்னைக்கு நீதிமொழிகள் பார்த்தது போல ஆலோசனை, அப்படிதானே? நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களோட அடுத்து கீழே உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? ஆலோசனை கொடுப்பீங்க. அட்லீஸ்ட் உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவீங்க? ஆலோசனை கொடுப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு என்ன இருக்கு? பொறுப்பு இருக்குது. நிறைய பேர் நம்ம சொல்லுகிற காரியம் வந்து, என்னால இது கடைபிடிக்க முடியல, இது தப்புன்னு தெரியும், அதனால நீ என்ன பண்ணக்கூடாது? இத செய்யக்கூடாது. என்னால என்ன பண்ண முடியல, ஒரு காரியத்தை விட முடியல, ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது? இத விட்டுறணும் அப்படின்னு சொல்லுகிற காரியங்கள் நம்ம என்ன பண்ண முடியாது? சொல்லி ஏமாற்ற முடியாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்மளுக்கு அதிகமா பொறுப்பு இருக்கு. அப்ப நம்ம ஒரு காரியத்தை ஆலோசனை கொடுக்கும்போது அதற்கு முன்பதாக நாமும் என்ன பண்ணணும்? நம்மை நாமே ஆராய்ந்து அதை செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம யாருக்கு கணக்கு ஒப்புவிக்கிறோம்? ஆண்டவருக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அடுத்த வருஷம் பார்க்கும்போது நாம் எல்லாரும் என்ன பண்றோம்? அநேக விஷயங்கள்ல என்ன பண்ணுகிறோம்? தவறுகிறவர்களாக இருக்கிறோம். ஒருவன் சொல் தவறா அவன் பூரண புருஷனும். ஆமா, அப்போ சொல் என்பது ரொம்ப முக்கியம். அதை என்ன பண்ணுமா? கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ணும்? அடக்கி கொள்ள வேண்டும். அப்ப நம்ம வார்த்தையிலேயே வந்து முதல்ல நம்மளால வந்து கண்ட்ரோல் இல்லை, எதை எங்க பேசணும்னு தெரியல, எதை எப்படி பேசணும்னு தெரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? தேவன் விரும்புகிற பாத்திரமாக மாற முடியாது. அப்போ நம்ம அதுல ரொம்ப, ஏன்னா எல்லாருக்குமே வந்து பொறுப்புகள்ல இல்லைன்னா என்ன சொல்ற பதவிகள்ல எல்லாருக்கும் ரொம்ப விருப்பம் இருக்கும். ஆனா அதை சார்ந்து நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள்ல வந்து யாரும் என்ன பண்றது இல்ல, ரொம்ப விருப்பப்படுகிறது இல்லை. அப்படி நம்மை நாமே ஒப்பு கொடுத்து பிரியமாய் நடக்கும்போது நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும். சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியத்துல பார்க்கிறோம், 19வது அதிகாரம் 14வது வசனம் சங்கீதத்துல, என் கண்மலையும் என் மீட்பெரும் ஆகிய கர்த்தாவே, என் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. அவரை வந்து என்ன பண்ண, என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இல்லைன்னா நம்ம வெளிப்படுத்துகிற காரியங்கள் அவரை என்ன பண்ணோம்? பிரியப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். அப்ப அந்த வாஞ்சை நமக்கு எப்பவுமே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை என்னது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்போ நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கண்டிப்பா, வாய் வந்து என்னதுதான், நாவு வந்து ரொம்ப டேஞ்சரான காரியம்னு சொல்லி இங்க வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது. அப்படி எவ்வளோ அது ஆபத்தான காரியமோ அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு கடிவாளம் போடணும். நான் விருப்பப்படுறேன், நான் அப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொல்லுவோமானால் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டும் என்ன பண்றாரு? இதே பகுதியில அவர் சொல்லுகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. நம்ம ஏற்கனவே முதல் அதிகாரத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம், அப்படிதானே? அதாவது நம்ம பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். அதே போல என்ன பண்ணணும்? நம்ம கேட்கறதற்கு என்ன பண்ணணும்? தீவிரமா இருக்கணும். நம்முடைய செயல்கள்ல என்ன பண்ணணும்? ஆமா, கோபத்துல எப்படி நம்ம கோபம் வந்து என்ன பண்ணோம்? ரொம்ப லேட்டா வரக்கூடிய காரியமாக இருக்க வேண்டும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம, அதான் 19வது வசனத்துல இருக்கிறது, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவுள். அப்ப பேசுகிறதற்கு என்ன பண்ணுமா? பொறுமையாக இருக்க வேண்டும். அதற்கு எக்ஸாம்பிள் வந்து இங்க யாக்கோபு சொல்லுகிற காரியங்களை நம்மால பார்க்க முடிகிறது. அதை நம்ம 3வது வசனத்துல இருந்து நம்ம பார்ப்போமானால் அவர் தெளிவாக சொல்லுகிறார். என்னது? நாவுக்கு வந்து என்ன இருக்குது? பயங்கர பவர் இருக்குது. அதே நேரம் அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம், அதை குறித்த ஆலோசனைகளும் அவர் தருகிறதை பார்க்கிறோம். 3வது வசனத்துல இருந்து 6வது வசனம் வாசிப்போம், பாருங்கள். ம் 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 பெருமை நாயை பேசும். ம் 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 ஆமா, அதோட எண்டு வரைக்கும் இங்க சொல்லிடுறாரு. என்னது? 6வது வசனத்தை ஒரு தடவை வாசிப்போமானால், நாவும் என்னது? நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் என்ன பண்ணுமா? கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையின் அந்த ஆயுட்காலத்தையே என்ன பண்ணுமா? கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியால்
கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அது அழிவுக்கு நேராக என்ன பண்ணும், நம்மை நடத்திட்டு போகும். ஆனால் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலன்னா என்ன ஆகும், தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆனா இங்க யாக்கோபு என்ன சொல்றாரு, நீங்க என்ன பண்ணும், அதை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு. முதலாவது காரியம் குதிரைகள் பற்றி சொல்றாரு. நம்மளுடைய உலகத்துல வந்து நிறைய என்ன சொல்றது அனிமல்ஸ், அதாவது மிருகங்கள். நம்ம நாய் கூட எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, நாய் வந்து என்னது, வீட்டு பிராணி கிடையாது. அது ஒரு காலத்துல காட்டுல வாழ்ந்த பிராணி. ஆனா மனிதன் என்ன பண்றான், அதை எடுத்து பயிற்றுவித்து பழக்கி என்ன பண்றான், அதை தான் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அதே போல குதிரையும் அப்படிதான். அது காட்டுலயோ வனாந்திரத்திலயோ அங்கங்க என்னது ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய மிருகம். அவன் என்ன பண்றான், அதற்கு முதலாவது பிடித்து அதுக்கு கடிவாளம் போட்டு வீட்டுல வளர்க்குறதெல்லாம் இப்போ அப்படி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்துல அதெல்லாம் என்னது, ஆமா, காட்டு வாழ் மிருகங்களா இருந்தது தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கயிறு எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, குதிரையை பிடிப்பாங்க, அதுக்கு கடிவாளம் போடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை பயிற்றுவித்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவைக்கு ஏற்றது போல பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த குதிரைகள் வந்து அதற்கு ரொம்ப முக்கியமானது என்னது, கடிவாளம். அது இல்லைன்னா அது என்ன பண்ணும், அது இஷ்டத்துக்கு போயிட்டு எல்லாருக்கும் பிரச்சனை கொடுக்கறதா இருக்கும். அந்த ஓட்டுகிறவனுக்கும் அது என்ன பண்ணாது, கட்டுப்படாது. அதே போல ரெண்டாவது காரியம் கப்பலை குறித்து பார்க்கிறோம். கப்பல் என்னது, ரொம்ப பெரிய ஒரு வாகனம், அப்படித்தானே? எவ்வளவோ சரக்குகளை அதால ஏற்றி கொண்டு போக முடியும். ஆனா அதோடைய சுக்கான் வந்து என்னவா இருக்கிறதா, ஆமா, அது வந்து என்ன பண்ண முடியுது, அதை வைத்து அந்த கப்பலுடைய டைரக்ஷனே என்ன பண்ண முடியுது, அந்த மாலுமியால அவன் நினைக்கிற இடத்திற்கு அதை கொண்டு போக முடிகிறது. அதை சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நாவானது நம்முடைய சரீரத்துல என்னது, ஒரு சிறிய அவயவமா இருந்தாலும் அதனால ஏற்படுகிற விளைவு வந்து என்னது, ரொம்ப பெரியதா இருக்கு. எப்படி ஒரு நெருப்பு வந்து, காட்டுத்தீ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்படித்தானே? அது எவ்வளவு பெரிய நாடா இருந்தாலும், அமெரிக்கா போன்ற பெரிய தேசமா இருந்தாலும் காட்டுத்தீ வந்துச்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியல, அதை கட்டுப்படுத்த முடியல. ஒரு சின்ன தீ தான், ஒரு சின்ன நெருப்பு தான் தொடங்கி அது என்னது, ஒரு பெரிய அழிவையே கொண்டு வருகிறது. அது போல நம்முடைய நாவு நம்ம கட்டுப்படுத்தலைன்னா என்ன ஆகும், பெரிய அழிவை கொண்டு வரும். நமக்கும் கொண்டு வரும், மற்றவர்களுக்கும் கொண்டு வரும். நம்முடைய ஆத்மாவும் என்ன பண்ண போகும், கரைப்பட்டு போகும். நம்ம ஏற்கனவே தியானித்தோம் இதே யாக்கோபுல தான். நம்ம வந்து கோவப்பட்டு ஒரு வார்த்தை சொல்றதுனாலயோ, இல்ல நான் வந்து என்னது, அந்த வார்த்தை சொல்லிட்டாதான் எனக்கு என்ன இருக்கும், மனசு ஆறும் அப்படின்னு நம்ம நினைப்போம்னா தேவன் அங்க என்ன செய்ய மாட்டார், நீதியை நடப்பிக்க மாட்டார். நம்முடைய கோபத்தினால நமக்கு தான் விளைவோ இல்ல தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தையும் நம்மளால செய்ய முடியும். ஒருவேளை நீங்க அந்த இடத்துல உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி நீங்க அந்த கோபத்தை நீங்க கட்டுப்படுத்தினீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக என்ன பண்ணுவார், யுத்தம் செய்வார். அப்போ நாவை குறித்து போடப்பட்டிருக்கிறது நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 13:3 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்குறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய வார்த்தைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம என்ன பண்ண வேண்டும், பேசுகிற காரியத்துல ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். அது நம்மளால வந்து தாங்க முடியல, இல்ல நான் வந்து வெளிப்படுத்தி ஆக வேண்டும் என்று சொன்னாலும் நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவரிடத்துல நம்ம உதவி கேட்க வேண்டும். அதே போல நம்ம நீதிமொழிகள் 15:1 பார்க்கிறோம், மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். ஏன்னா நம்ம நிறைய இந்த மாதிரி காரியங்களை பேசிட்டு அப்புறம் நம்ம அதை குறித்து என்னதான் பண்ணுவோம், வருத்தப்படுவோம், நம்ம கவலைப்படுவோம். அந்த நேரத்துல நமக்கு அது நல்லா இருக்கும், இல்ல நம்ம கோபத்தை வெளிப்படுத்திடுவோம். ஆனா அது ரொம்ப நாளா நம்ம மனசை என்ன பண்ணும், வருத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். சே, இதை நான் பேசாம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம உணர்கிறவர்கள் என்ன பண்ண வேண்டும், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இன்னொரு பெரிய விசுவாசம் இருக்கு, தேவன் நமக்காக நீதி செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப நான் என்ன பண்ண மாட்டேன், தேவையில்லாம பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்க வேண்டும். அப்போ நம்ம இங்க பார்க்கிற காரியம், நீதிமொழிகள்ல இன்னொரு வசனமும் இருக்கு, என்னது 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கும். அப்ப நம்ம ஜீவனுக்குரிய வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை பிரியப்படுத்துகிற வார்த்தைகளை நம்ம பேசுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும், நம்ம பேசுகிற வார்த்தை என்னது, ஒரு காரியத்துல நல்லதையும் கொண்டு வர முடியும், நம்ம பேசுகிற காரியம் ஒரு விஷயத்துல தீமையையும் கொண்டு வர முடியும். அப்போ நம்ம நன்மை எது கொண்டு வருமோ அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும், பேச வேண்டும். அடுத்த காரியம் நம்ம பார்க்கிறோம், 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் பார்க்கும்போது யாரால அதோட தொடர்பு பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு மிருகங்களையோ இல்ல பறவைகளையோ எடுத்து மனிதனால என்ன பண்ண முடியுது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாரும் ஜாலியா என்ன பண்ணுவாங்க, நாய் வாங்கின உடனே இல்ல நாய் வளர்க்குறாங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்க, பழக்குவாங்க. பிள்ளைகளை கூட யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பழக்க மாட்டாங்க. நாய்கிட்ட பேசி பார்ப்பாங்க, நாயை உட்காருன்னு சொல்லுவாங்க, நடன்னு சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா பிள்ளைகள் கூட என்ன பண்ண மாட்டாங்க, அவ்வளோ காரியங்கள்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அப்போ மனிதர்கள் வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம்
மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல? நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நம்மலாம் யாரு? அப்போ நம்ம அடக்க முடியாது, அப்படித்தானே? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அதற்கான சொல்யூஷனை என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. நிறைய நேரம் நம்ம சில வசனங்கள்ல பாதியா வாசிக்கும் போது எப்படிதான் இருக்கும்? ஓகே, கரெக்ட், அப்போ ஆண்டவரே என்ன சொல்றாரு? நம்ம விருப்பப்பட்டதை பேசிக்கலாம். அதான் பைபிள்லயே சொல்லியிருக்கேன், நாவை என்ன பண்ண முடியாது? அடக்க முடியாது. அப்படி கிடையாது. நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது அதை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ நாவை குறித்து பார்க்கும்போது அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. மனிதர்கள்கிட்ட கேட்டோம்னா விஷமான பிராணி என்ன சொல்லுவோம்? பாம்பு. நமக்கு தெரிஞ்ச அதிக விஷம் உள்ளது பாம்பு. ஏன்னா அது கொத்துனா மனிதனுக்கு என்னது? மரணம் நேரிடும். இல்லைன்னா தேளு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா வேதம் இங்க என்ன சொல்லுது? நாவை, மனுஷனுடைய நாவை என்ன சொல்லுது? ஆமா, அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அப்போ நம்முடைய நாவு எப்படிப்பட்டதா இருக்கிறதா? விஷம் நிறைந்ததா இருக்கிறது. அப்போ நம்ம பேசும்போது என்ன பண்ணோம்? விஷத்தை என்ன பண்ணக்கூடாது? கக்க கூடாது. மாறாக ஜீவனை கொண்டு வருகிறவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்கு யார் தான் நமக்கு உதவி செய்ய முடியும்? ஆண்டவர், ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அப்போ மனுஷனுடைய முயற்சினால என்ன பண்ண முடியாது? நாவை அடக்க முடியாது. நம்ம கலாத்தியர் 5:16 பார்க்கும்போது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா மாம்சத்தின்படி நம்ம நடந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வார்த்தைகளை, அந்த விஷத்தை, இல்லைன்னா என்னது, நம்முடைய நாவுல இருந்து வருகிற காரியம் ஒரு விஷமாக தான் வெளிப்படும். இதே ஆவிக்கேற்றபடி நாம் நடந்தோமானால் அதுல இருந்து ஜீவனுக்குரிய வார்த்தைகள் வரும். அப்போ நம்முடைய வாயிலிருந்து என்ன வருமா? ஜீவனும் வரும், மரணத்துக்கு ஏதுவான காரியங்களும் வர முடியும். நம்ம தான் என்ன பண்ணோம்? அதை கண்ட்ரோல் பண்ணி ஜீவனுக்குரிய காரியங்கள் மட்டும் வெளிப்படும்படியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அந்த 9-12 வசனம் பார்ப்போமானால் சொல்லப்பட்டிருக்கிறது இதே காரியம். நம்ம என்ன பண்றோமா? விசுவாசிகளாகிய நாம் என்ன பண்றோம்? அதே நாவு வைத்துதான் என்ன பண்றோம்? இதே நாவு தான் வெளியில என்ன பண்ணுது, உள்ள என்ன பண்ணுது, இல்ல சபைக்குள்ள வந்தா என்ன பண்ணுது, இல்ல கிறிஸ்தவன் என்று சொல்லும் போது என்ன பண்ணுது, வெளியில போகும்போது என்ன பண்ணுது, அந்த வித்தியாசத்தை சொல்லுகிறார். 9வது வசனம் பார்க்கும்போது, அதனாலே நாம் பிதாவாகிய துதிக்கிறோம், தேவனுடைய அதனாலே சபிக்கிறோம். எவ்வளவு அழகா போடப்பட்டிருக்கு பாருங்க. நம்ம என்ன பண்றோமா? நம்முடைய நாவினால துதிக்கிறோம், அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா நம்ம அடுத்து வெளியில போகும்போது என்ன பண்ணுகிறோம்? அதே நாவினால நம்ம யாரை சபிக்கிறோமா? தேவ சாயலாக படைக்கப்பட்ட, உண்டாக்கப்பட்ட மனிதர்களை என்ன பண்றோம்? நம்ம சபிக்கிறோம். எப்பவுமே நம்ம அதான் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஆண்டவர் கிருபையா என்ன பண்ணிருக்காரு? இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார். அதனால நம்ம பெரிய ஞானிகள், இல்ல எனக்கு எல்லாம் தெரியும், நான் பரலோகத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமை பாராட்டிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நாக்குக்கு எப்பவுமே என்னது, பெருமை பேசுறது தான் ரொம்ப பிடித்த காரியமா இருக்கிறது. நம்ம அப்படி இல்லை, அப்படி நினைக்க கூடாது. ஏன்னா வெளியில இருக்கிற மனிதர்களுக்கு இன்னும் அந்த கிருபை கிடைக்கல. நம்ம அப்படிதான் என்ன பண்ணணும்? அவர்களை நேசிக்கிறவர்களாக, பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களையும் யார் தான் படைத்தது? ஆண்டவர் தான் படைத்தார். அவருடைய சாயல்ல தான் படைத்திருக்கிறார். ஆனா அவர்கள் இன்னும் பாவத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் இந்த கிருபை கிடைக்கல, இன்னும் அந்த ரட்சிப்பு கிடைக்கல. ஆனா எனக்கு கிடைச்சிருக்குது. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணக்கூடாது? எப்படி இங்க சபைக்கு வரும்போதோ, இல்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை துதிக்கிறோமோ, எப்படி அவரை உயர்த்துகிறோமோ, அதே வாயினால என்ன பண்ணக்கூடாது? சபிக்கிறவர்களாக, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. 10வது வசனம் சொல்லுது, துதித்தலும் சபித்தலும் என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. இப்ப நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, இங்க வேதம் சொல்றது போல வாயிலிருந்து என்ன வருது? ஒரு பக்கம் துதி வருது, ஒரு பக்கம் சபித்தல் வருது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்படி இருக்கலாகாது. அது மாறாக நம்முடைய உள்ளத்திலிருந்து மாறி வெளியில வரும்போது ஏதாவது ஒண்ணுதான் என்ன பண்ணும்? ஆமா, உண்மையா இருக்கும். துதித்தலோ சரி, சபித்தலோ சரி, உள்ள இருந்து வரும்போது ஏதாவது ஒண்ணுதான் என்ன பண்ண முடியும்? வர முடியும். இல்ல நான் ஒரு பக்கத்துல எனக்கு துதியும் வரும், இன்னொரு பக்கம் போனா நான் வேற மாதிரி ஆளு அப்படின்னு சொல்லுவோம்னா அது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஏன்னா அது வாயிலிருந்து வருதுன்னா உள்ளத்தின் நிறைவுனாலதான் என்ன பண்ணும்? வாயில
வரும். அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அது ரொம்ப கஷ்டமான காரியம் தான், வேதமே சொல்லுது. ஆனா நம்ம என்ன பண்ண வேண்டும், ஆவியானவர்கிட்ட உதவி கேட்டு நான் பேசுற காரியம் என்ன பண்ணக்கூடாது, மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது. அது மரணத்துக்கு ஏற்ற வார்த்தையாக இருக்கக்கூடாது, ஜீவனுக்கு ஏற்ற வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்க வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும், அதை நம்ம கடைபிடிக்க வேண்டும். 11வது வசனத்துல பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்ன சொல்றாரு, தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் என்னது, ஒரு ஊற்றுல இருந்து வர முடியாது. ஒரு மரம் வாங்கி வைக்கிறோம்னா, உண்மையாலே ஒரு நல்ல மரமா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், முழுமையாவே அதோட கனி நல்ல கனியா இருக்கும். ஒரே மரத்துல இருந்து வித்தியாசமான கனியும் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. மனுஷன் உண்டாக்குறதுல வரும். உடனே நீங்க நினைச்சிடக்கூடாது, நான் யூடியூப்ல பார்த்தேன் ஒரே மரத்துல 10 விதமான மாம்பழம் வருது. அதெல்லாம் என்னது, மனிதன் கண்டுபிடிக்கிற காரியம். அதுவும் எதுக்கு நேராக போறதுதான், அழிவுக்கு நேராக போகிறது. மனிதன் உருவாக்குற காரியம்லாம் எதற்கு நேராக போகிற காரியங்களா இருக்கும்னா அழிவுக்கு நேராக போகிறது. ஆனா ஆண்டவர் உண்டு பண்ணுகிற காரியத்துல ஒரே மரத்துல இருந்து என்ன பண்ணாது. ஆமா, அடுத்த வசனம் பார்க்கிறோம். என்ன பண்ணப்பட்டிருக்கு, அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமோ. எது என்ன மரமோ அதோட கனி அந்த கனி தான் வரும். அப்போ ஆண்டவர் மேல நம்ம நாட்டப்பட்டவர்களா இருந்தோம்னா நமக்கு நம்மளுடைய கிட்ட இருந்து வெளிப்படுகிற கனிகள் என்னது, ஆவியின் கனிகளாக இருக்கும். மாம்சத்துக்குரிய காரியங்களாகவோ உலகத்துக்குரிய காரியங்களாகவோ இருக்காது. அப்போ நமக்குள்ள நம்ம ஒரே நேரமும் சரி, மற்ற நேரத்துலயும் ஒரு நேரம் தித்திப்பா வருது, ஒரு நேரம் கசப்பா வருதுன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டு என்ன பண்ணணும், தித்திப்பா மாற்றம், தேவனுக்கு பிரியமான காரியங்கள் மாத்திரம்தான் என்ன பண்ணும், என் வாயிலிருந்து வெளியே வர வேண்டும் சொல்லி இந்த நாள்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அப்பா, நான் பேசும்போது என்னது, உமக்கு பிரியமான காரியம் மட்டும்தான் வரணும். நம்மளுடைய என்னது, அந்த அளவுகோல் எப்பவுமே வேதம் தான். நம்ம பொதுவா நான் நல்லபடியா பேசணும் அப்படின்னா அதுக்கு உலகத்துல வேற டெபினிஷன் இருக்கு. நம்மளுக்கு அது வேண்டாம். நம்ம அப்பா உண்மை பிரியப்படுத்துகிற வார்த்தையா என்ன பண்ணோம், என் வாயிலிருந்து வரணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும், அதை நம்ம வாஞ்சிக்க வேண்டும். ஏன்னா வேதத்துல நம்ம எபேசியர்ல பார்க்கணும் 4:29, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், அதற்கு ஆப்போசிட்டா சொல்லுகிற காரியம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்முடைய அளவுகோல் எல்லாம் தேவனும் அவருடைய வார்த்தையும் என்று நம்ம என்ன பண்ண வைத்துக் கொள்ள வேண்டும். நான் நல்லவனா இருக்கணும் அப்படி கிடையாது, நான் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். நான் நல்ல காரியங்களை பேசணும் அப்படி கிடையாது, நான் தேவனுக்கு பிரியமான காரியங்களை பேச வேண்டும். என்னுடைய செயல்கள் நல்லதா இருக்கணும். ஏன்னா நல்லதுக்குன்னு ஒரு டெபினிஷனே நம்ம என்னது உலகத்துல பார்த்தோம்னா அதற்கு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இல்ல ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா வேதத்தின்படி தேவனுக்கு பிரியமா நான் என்ன பண்ண வேண்டும், என்னுடைய வார்த்தைகளும் செயல்களும் மாற வேண்டும். அப்போ என்னுடைய உள்ளத்துல இருந்து என்ன பண்ணும், ஜீவ ஊற்று வரும். இல்லைன்னா என்னது, தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு கசப்பான தண்ணீர் தான் நமக்குள்ள இருந்து என்ன பண்ணும், பாய்ந்து ஓடுகிறதாக இருக்கும். நம்ம இப்போ பார்த்த காரியத்துல தொடர்ந்து பார்ப்போமானால் 13வது வசனத்துல இருந்து பார்க்கும்போது அதற்கான சில சொல்யூஷனை ஆண்டவர் சொல்லுகிறார். முதல் பகுதியில பார்க்கிறோம் எதனால இந்த காரியங்கள்லாம் நடக்குது, அதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நம்மளுக்கு நம்ம முதல் வாசித்த வசனம் போல தேவனிடத்துல இருந்து வானத்துல இருந்து வருகிற அந்த ஞானம் நமக்கு வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். 14ல இருந்து 16வது வசனம் வாசிப்போமானால், உங்களில் ம் 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 ஆமா, அப்போ அந்த உள்ளத்துல இருந்து ஒருவேளை கசப்பான தண்ணீர் தான் வருது. ஏன்னா நிறைய பேர் இந்த போராட்டத்தை கடந்து போயிட்டு இருக்கிறோம். என்னது, நான் அமைதியா உட்கார்ந்தேன்னா எனக்கு கெட்ட கெட்ட எண்ணமா என்ன பண்ணுது வருது, யாரோ எனக்கு எதிராக தவறான காரியங்கள் செய்யற மாதிரி இருக்குது, என்னை எல்லாருமே தவறாக என்னது எனக்கு எதிராகவே செயல்படுகிறதாக எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் என்னது உலகத்துல இருந்து இந்த காரியங்கள் எங்க இருந்து வருதான், எங்க இருந்து வருது, என்ன படுவற்று இப்படிப்பட்ட ஞானம் வருகிற ஞானமாயிராமல், ஆமா, உலகத்துல இருந்தும் ஜென்ம சுவாபத்துல இருந்தும் என்னது வருகிற காரியமாய் இருக்கிறது. அப்போ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட விடுதலை கேட்க வேண்டும். இப்ப எனக்குள்ள கசப்பான எண்ணம் வருது, எனக்கு என்னது மற்றவர்களை பார்த்தா எரிச்சல் வருது, பொறாமை வருது, எனக்கு சமாதானம் இல்லை, குடும்பத்துல பிரச்சனை வருது, இதெல்லாம் இருக்கும். ஆனா நம்ம உடனே டைரக்டா அட்டாக் பண்றது யாரு, பிசாசானவன் என்ன பண்றான், எனக்கு சோதனை கொண்டு வரான்னு சொல்லிட்டு நம்ம உடனே அங்கதான் போறோம். மாறாக நம்ம ஏற்கனவே போன அதிகாரத்திலேயே பார்த்தோம், நிறைய காரியங்கள் நம்முடைய செயல்பாட்டின் மூலமா உலகத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுகிறோம், கொண்டு வருகிறோம்.
ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம உலகத்துல சுத்தி வந்து நீங்க போயிட்டு உங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ வந்து என்ன பண்ணும், சுத்தி இருக்கவங்கள நம்ப கூடாது, உனக்கு பிரச்சனை வரும், இல்ல நம்ம வந்து நம்பணும்னா நம்ம தான் என்ன பண்ணிடுவோம், இளிச்ச வாய் மாதிரி போயிடுவோம் அப்படின்னு நம்ம காதுல கேட்டுட்டே இருக்கிறோம்னா, சுத்தி இருக்கிறவங்க பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்னதான் வரும், ஒரு பயமும் கோபமும் வெறுப்பும் வரும். மாறாக தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளாக கிரியை செய்யும் போது என்ன வரும், அது பரத்திலிருந்து வருகிற ஞானத்தின் மூலமாக வெளிப்படுகிற குணாதிசயங்கள், கனிகள் நம்மளிடத்துல இருந்து வெளிப்படும். அப்ப நம்ம இங்க பார்க்கிற முக்கியமான காரியம் 14வது வசனத்துல, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். நிறைய நேரம் நம்மளுடைய கெட்ட காரியத்தையே நம்ம என்ன பண்ணுவோம், பெருமையா நினைப்போம். ஏன்னா நம்ம உலகத்தின் பார்வையில அது நல்ல விஷயமா நினைச்சுக்குவோம். என்ன சொல்லுவாங்க, நீ உன்னை வந்து ஒரு லெவல்ல வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல சொல்லுவாங்க. நீ உன்னை ரொம்ப தாழ்த்தி பார்க்காத, நீ வந்து என்ன பண்ணும், உன்னை ஒரு பெரிய உயரமான இடத்துல வைத்து நீ பார்க்கணும் அப்படி உலகம் சொல்லுவாங்க. வேதம் சொல்லும் நம்ம என்ன பண்ணோம், நம்மை நாமே தாழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லும். அப்போ நம்ம அந்த உலகத்துக்குரிய காரியத்தை அதை வைத்து கொண்டு நம்ம தேவனுக்கு பிரியமா என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அது பரத்திலிருந்து வருகிற ஞானம் கிடையாது. அப்படின்னா அது ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, இயேசு நமக்குள்ளாக வந்ததின் மூலமாக வெளிப்படுகிற காரியங்கள் கிடையாது. அது உலகம் நமக்குள்ளாக வருகிறதுனால வெளிப்படுகிற காரியமா இருக்கிறது. இல்லைன்னா நம்மளுடைய பூர்வத்துல நம்ம ஆண்டவருக்குள்ளாக வருகிறதற்கு முன்பாக அந்த ஜென்ம சுவாபமோ இல்ல அந்த முந்தின மனுஷனுடைய சுவாபங்கள் இன்னும் நமக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு, ஆமா, விலகி போகாம கிரியை செய்துட்டே இருக்கு. அப்போ ஆண்டவர் இடத்துல என்ன பண்ணும், அதற்கு நம்ம பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை கேட்க வேண்டும். அதை தான் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். 17வது வசனம் வாசிப்போமானால், ம் 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 ஆமா, இவ்வளோ அதிகாரத்துல வந்து முந்தின அதிகாரத்துல யாக்கோபு பேசினதற்கு மொத்தமா ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறார். அப்படிதானே, பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானம் நமக்கு வரும்போது அதுல இருந்து நம்மளுக்கு வர காரியம் என்னது, சுத்தம் உள்ளதாயும் சமாதானம் சாந்தம் இணக்கம் உள்ளதாயும், அதுக்கப்புறம் இரக்கம் குறித்து பேசினாரு, கனிகளை குறித்து ஏற்கனவே பேசியிருக்காரு, பட்சபாதம் இல்லாமை குறித்து நம்ம 2வது அதிகாரத்துல பார்த்தோம். மாயமற்ற காரியங்கள், அதாவது நம்மளுடைய அன்பு வந்து மாயம் உள்ளதாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் பார்த்தோம். இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்னது, பரத்திலிருந்து வருகிற ஞானம். அந்த ஞானம் யாரு நமக்கு, இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவும் என்னது, அதுதான் நமக்கு ஞானம். அப்போ அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நம்முடைய இருதயம் சுத்தமாகும் போது நம்முடைய வாயில வருகிற வார்த்தை என்னது, அந்த காட்டை அழிக்கிறதாக இருக்காது, எந்த அழிவுக்கு நேராகவும் கொண்டு போகாது, ஜீவனுக்கு நேராக கொண்டு போகிறதாய் இருக்கும். அப்போ நம்முடைய வாயை என்ன பண்ணணும், நாவை வந்து என்னது கட்டுப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். அது வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியாது, உலக ஞானத்தினாலோ சரி இல்ல உலக காரியத்தினாலோ. உலகத்துலலாம் சொல்லுவாங்க அப்படித்தானே, நான் கூட சில பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல வேலை செய்யும்போது சொல்லியிருக்கேன், பயங்கரமா கோவம் வரும், அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம்னா, கண்ணை மூடி ஒரு 10 வரைக்கும் எண்ணு, அது வரைக்கும் கோவம் குறையிலையா, இன்னும் ஒரு 20 வரைக்கும் என்ன, இப்படி நிறைய உலகத்துல வந்து அதற்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க. நமக்கு ஆண்டவர் சொல்யூஷன் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் நமக்குள்ளாக வந்து அவர் கிரியை செய்யும் போது, அவருடைய வார்த்தை கிரியை செய்யும் போது அதுல இருந்து வெளியில வருகிறது ஜீவ ஊற்றாக வரும், ஜீவ வார்த்தையாக வரும். அதன் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும், ஆத்துமாக்களை என்ன பண்ண முடியும், சேர்த்து கொள்ள முடியும். நம்முடைய ஆத்துமாவையும் நம்ம என்ன பண்ண முடியும், பாதுகாத்து கொள்ள முடியும். அப்ப நம்ம இங்க பார்க்கிற காரியம் அதுல இருந்து என்னது, சிம்பிளா புரிந்து கொள்ளணும்னா, ஆவியின் கனிகள் என்ன பண்ண ஆரம்பிக்கும், வெளிப்பட ஆரம்பிக்கும். மாம்சத்தின் கனிகள் என்ன பண்ணும், மறைய ஆரம்பிக்கும். மாம்சத்தின் கிரியைகள் என்ன பண்ணும், மறைய ஆரம்பிக்கும். ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், தேவனுக்கு பிரியமாய் நம்ம இருக்க முடியும். அவருடைய சமூகத்துல நாம் எழுந்து நிற்கலாமா? கடைசியாக நம்ம வாசிக்கிற வசனம் அதே பகுதியில சொல்லுகிறது, நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்கு கனி உள்ளவர்களாய் மாறும்போது அந்த கனியிலிருந்து அடுத்து வெளிப்படுகிற கனி உங்க மூலமா உங்க பிள்ளைகளும் கற்றுக்கொள்வார்கள். உங்களை சுற்றி இருக்கவங்களும் என்ன பண்ணுவாங்க, உங்களை பார்க்கும்போது கற்றுக்கொள்வார்கள். அவர்களும் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக மாறுவார்கள். அப்ப இந்த நாள்ல நம்ம முக்கியமா பார்க்கிற காரியம், நம்ம எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும், எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தையோ இல்லை ஆண்டவருடைய வார்த்தையோ நம்ம சொல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோமோ, அந்த அளவுக்கு
நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, என் நாவு எப்படி இருக்கக்கூடாது, ரெண்டு விஷயங்களை வெளிப்படுத்துகிறதாக இருக்கக்கூடாது. ஒன்னில் அது தேவனுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். ஏன்னா அது துதித்தலை வெளிப்படுத்துது. நான் சபையில வருகிறோம், நான் ஜெபம் பண்றேன், வீட்டில் பாடுறேன், துதி வெளியில வருதுன்னா அதே நாவுல இருந்து சபிக்கிற காரியங்களோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோ, தேவனை மகிமைப்படுத்தாத காரியங்களோ நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடாது. சமாதானத்துக்கு ஏற்ற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். ஆண்டவர், அதாவது நம்ம பார்த்தது போல ஜீவனை உண்டு பண்ணுகிற வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். ஒரே ஊற்றுல இருந்து மதுரமான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் வர முடியாது. நம்ம ஆண்டவரை பிடித்து கொள்வோமானால் முழுமையா ஆண்டவர் இடத்துல உதவி கேட்க வேண்டும். அப்பா, நாவை அடக்குவது கடினமாக இருக்கிறது, நீங்க உதவி செய்யுங்க ராஜா. பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால என்னை நிரப்பி, அப்பா ஆவியின் கனியினால அப்பா என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. சமாதானத்தின் கனிகள் வரட்டும். நான் மற்றவர்களிடத்தில் சண்டை பண்ணுகிறவனாகவோ இல்லை என்னுடைய மாம்சத்தை கொண்டு நான் மற்றவர்களோட போராடுகிறவனாகவோ இல்லாதபடிக்கு என் தேவன் எனக்காக யுத்தம் செய்வார், என் தேவன் எனக்காக கிரியை செய்வார். நான் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நான் காணும்படியாக என்னை நானே தாழ்த்தி அவரிடத்துல ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒவ்வொன்றும் உம்மை பிரியப்படுத்தணும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நீங்க எப்படி ஆண்டவரே அப்பா வார்த்தையை கொண்டு எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே ஜெயம் பெற்றீரோ, அதே போல நாங்களும் அப்பா உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. இந்த நாள்ல இருந்து நம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் சொன்னது போல அது என் தேவனை மகிமைப்படுத்துமா, என் தேவனை பிரியப்படுத்துமா என்று நாம் நினைக்க வேண்டாம். அது நல்ல வார்த்தையா இல்ல அது உலகம் ஏற்றுக்கொள்ளுகிற வார்த்தையா? அப்படி இல்லை, அது என் தேவனை பிரியப்படுத்துமா, அது வேதத்துக்கு ஏற்றது போல இருக்குதா இல்ல புறம்பானதாக இருக்கிறதா என்று எண்ணி அதற்கேற்றார் போல நாம் ஆண்டவரிடத்துல உதவி கேட்டு நாம் ஜீவனுக்குரிய வார்த்தைகளை பேச வேண்டும். அதே போல என்னுடைய செயல்களும் மற்றவர்களை காயப்படுத்துகிறதாக இல்லாதபடிக்கு அது ஜீவனுக்குரிய காரியங்களாக ஒரு ஆவியின் கனியாக அது வெளிப்பட வேண்டும். நான் ஆண்டவரை அதன் மூலமாய் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. இந்த நாள் அப்படிப்பட்ட ஏதாவது காயங்கள் நம்முடைய வார்த்தைகள் மூலமாக மற்றவர்களுக்கு ஏற்பட்டு இருக்குமானால், ஒரு காரியம் நம்ம மற்றவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்துகிறோம், இன்னொரு காரியம் நம்ம தேவனை மகிமைப்படுத்தாமல் போகிறோம். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து, அப்பா இது போன்ற காரியங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் இதுவரைக்கும் செய்திருந்தோமானால் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. இதுக்கப்புறமா எங்களுடைய வாயிலிருந்து துதித்தல் வரும்போது அப்பா துதி மாத்திரமே எப்பொழுதும் வர வேண்டும். அதுல இருந்து சபிக்கிற காரியங்களோ சாபத்துக்குரிய வார்த்தைகளோ வெளிப்படக்கூடாது ஆண்டவரே. உமக்கு பிரியமான வார்த்தைகள் மாத்திரமே வர வேண்டும் என்று கேட்போம். அதுதான் நமக்கு ஆண்டவருக்குள்ளாக தேவ பலனாக இருக்கிறது. அதே நம்மை பலப்படுத்தும். அவருக்கு சாட்சியாய் நாம் வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல இந்த நாள்ல உதவி கேளுங்க. ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து அவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா.